கிட்டத்தட்ட 12,000 மக்களோட அழுகுறல எங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி சூழல் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ நபர்களை தொட்டு அவங்கள குளிப்பாட்டுறப்ப, அவங்கள கூட்டிகிட்டு வரப்ப அந்த பாட்டிகள் தாத்தாங்கெல்லாம் கதறுவாங்க. தம்பி நான் நல்லா வாழ்ந்தேன்ப்பா. ஒரு பாட்டிலாம் சொல்கிறாங்க, நான் நல்லா வாழ்ந்தேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என் 2 பொண்ணுங்களையும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஒரு கட்டத்தில் வயசாகிடுச்சு, 80 வயசு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. வீட்டு வாடகை கொடுக்க முடியல. கணவர் திடீர்னு இறந்துட்டாரு சாமி. நான் எங்கே போகிறதுன்னு தெரியல சாமி. வீட்டு ஓனர் வீட்டை விட்டு துரத்துறாரு சாமி. போக முடியாதுன்னு சொன்னால் வீட்டு ஓட்டை பிரித்து போட்டார் சாமி. வீட்டுக்குள்ளே மழை வருது சாமி. எங்கே சாமி நான் போவேன்? பொண்ணு வீட்டுக்கு போனால் 2ஆவது பொண்ணு வீட்டுக்கு போன்னு துரத்துறா சாமி. 2ஆவது பொண்ணு வீட்டுக்கு போனால் பொண்ணு வீட்டுக்கு போன்னு துரத்துறா சாமி. எங்கே சாமி நான் போவேன்? கடைசியாக வீட்டை விட்டும் துரத்துனாங்க. ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்தேன் சாமி. அப்போ கூட அந்த இறப்பு வரல சாமி. சாவு வரமாட்டேங்குது சாமி. அப்போ கூட எனக்கு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சாமி. இன்றைக்கி வெள்ளோடு பக்கத்தில் உக்காந்துருக்கேன் சாமி. நான் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களோ ஏங்கினேன் சாமி. நான் இறந்துட்டா எனக்கு யாராவது மாலை போட மாட்டாங்களா? இல்லை எனக்கு இறந்துட்டா என் பக்கத்தில் உட்காந்து யாரும் அழமாட்டாங்களா? எனக்கு ஒருவேளை உணவை யாராவது ஊட்டி விட மாட்டாங்களா? தண்ணி யாராவது மூந்து கொடுக்க மாட்டாங்களா? சாமி நான் இறந்துட்டா என் மேலே எறும்புலாம் முக்கியம் இல்லை, ஈலாம் சீண்டும் இல்லை, நாயெல்லாம் சீண்டும் இல்லை, வரவங்க பொருளாம் சீன்னு போவாங்கல்ல சாமி. எப்படியாவது என்னை காப்பாற்று சாமி. 5 ரூபா 10 ரூபான்னு பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் சாமி. அதையும் கையை உடச்சி திருடிட்டு போயிட்டாங்க குடிகாரனுங்க சாமி. எங்கே சாமி நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கதறல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பாட்டியை நாங்கள் மீட்டெடுத்தோம். அந்த பாட்டி எங்கள் ஹோமில் வச்சுருந்தோம். அந்த பாட்டி நல்லபடியாக ஒரு ஸ்டேஜில் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீடிங் தான் கொடுத்துட்ருந்தோம். ஊட்டி விட்டுட்டு தான் இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பாட்டி சொன்ன வார்த்தை என்னென்னா, சாமி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சீக்கிரம் இறந்துருவேன், என் ஆன்மாவங்களை பார்த்துக்கும் அப்படின்னாங்க. ஏன் பாட்டின்னு கேட்டால், இவ்வளோ நாள் நான் வெயிலில் படுத்திருந்தேன், இன்றைக்கி நான் கட்டிலில் இருக்கேன், வெயிலில் இருந்தேன், இன்றைக்கி நான் ஃபேன் ஓடுது, என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே நினச்சேன், இத்தனை குழந்தைங்க என்னை பார்த்துக்கிறீங்க, அன்பாக இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன சாமி பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. அந்த பாட்டியை அடக்கம் பண்ண கூட அவங்களோட பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுத்து பிள்ளைகள் அந்த பாட்டியை அடக்கம் பண்ண கூட வரலை. ரொம்ப முயற்சி செய்து அந்த பாட்டியோட இறுதி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக காவல்துறை மூலமாக தகவல் கொடுத்து எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம், சும்மா நின்னா போதுன்னு சொல்லி அவங்கள வர வச்சு அவங்க கையால் மாலையை போட வச்சு அந்த பாட்டியை நல்லபடியாக இந்த உலகத்தை விட்டு நம்ம அனுப்பி வச்சோம்.